தெய்வ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம், அதில் 3வது வசனம், அதில் கடைசி பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின, தாவீதுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்கிறார், உன்னுடைய சிங்காசனம் என்னைக்குமே அழியாதப்பா, அது நித்திய சிங்காசனம், அதில் நானே பிறப்பேன்னு சொன்னார். ஆனால் அது கரெக்டாக நடந்துதான்னு சொன்னோம். 13 தலைமுறை வரைக்கும் அது கரெக்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாவீதுடைய சிங்காசனம் உடைக்கப்பட்டு போனது. எல்லாரும் சொன்னாங்க தாவீதுடைய சிங்காசனம் அவ்வளவுதான். ஆனால் அதே சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து தாவீதுடைய சிங்காசனத்தை நிலைக்க பண்ணினார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்கும் இப்ப நீங்க நடந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆபிரகாம் தன் வாழ்க்கையில அவனுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை, அவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நான் நினைச்சு எப்பவும் பார்ப்பேன், இந்த ஆபிரகாம் எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாரு. எல்லா ஆனந்தையும் அவன் அனுபவிச்சுட்டு, எல்லா துக்கத்தையும் அனுபவிச்சுட்டு, ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி காத்திருந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னார். அந்த ஆண் குழந்தையையும் ஆண்டவர் எனக்கு பலியிடுன்னு சொல்லி கேட்டாரு. அதை அவன் மறக்காமல் செய்தான். ஆனா அதற்கப்புறம் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஈசாக்குக்கு 17 வயது இருக்கும் பொழுது ஆபிரகாம் பலியிட கொண்டு போனான் அப்படின்னு. 17 வயது இருக்கும் பொழுதுன்னு சொல்லும் போது ஈசாக்கு 37வது வயதில் தன் தாயை இழந்து போனான், 20 வருடம். ஆனால் ஆபிரகாம் 20 வருடம் தன் மனைவியையும் புரிந்துதான் இருந்திருக்கிறார். தன் தாயினிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை அனுப்பிவிட்டு அவர் வேற இடத்துக்கு சென்று விட்டார். 20 வருடம் புரிந்த அவர் மனைவியை மறித்து விட்டால் என்று செய்தி கேட்கும் பொழுதுதான் அவர் அழுகுகிறார். வேதத்தை நிதானமாயிருந்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த காரியம் புரியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் சொல்லும் காரியத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. இன்ன வரைக்கும் நம்ம எல்லாம் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லுவோம். ஆனா அவர் கொடுத்த விலைக்கரையும் பார்த்தீங்களா, அவர் எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருந்தார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு தசம காணிக்கையத்துல கூட நீங்க உண்மை இல்லாதவர்களா இருக்கிறீங்க. ஒரு காணிக்கை விஷயத்துல கூட உண்மை இல்லாதவர்களா இருக்கீங்க. நீங்க ஊழியக்காரனை பார்க்கறதுனால ஊழியக்காரனுக்கு செய்யறமே நீங்க நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருக்கு செய்யறேன், உங்க ஊழியத்துக்கு மாத்திரம் செய்யக்கூடாது. நிறைய ஊழியங்களை தாங்கணும், மிஷினரிகளை தாங்கணும். மிஷினரிகளை வாழ்க்கையில பாருங்க, எவ்வளவு வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட இல்லாதவர்கள் பட்னியா இருந்து இறந்து அவங்க குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க ஏதோ சின்ன விதத்துல ஊழியம் செய்வாங்க, ஆனா அது தேவனுக்கு கனத்துக்குரியதா இருக்கும். அவர்களை பார்க்க அற்பமா இருக்கும். ஆனா கர்த்தர் அவர்களை கனப்படுத்தி வைத்திருப்பார் பரலோகத்தில். நீங்கள் அவர்கள் செய்தீர்கள், அவர்களுக்கு உண்டான மகிமை உங்களுக்கும் இருக்கும். இப்படி எல்லாம் நீங்க செய்து வரும் பொழுது தாவீதுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செய்ய ஆசைப்படுங்க, விரும்புங்க. ஆபிரகாமை பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போனோம். தாவீதை பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போனோம். ஆனா இன்று வரை அவர்களை பேர் நிற்கிறதுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்கிறார் என்றால் அவர்கள் இழந்தது கர்த்தருக்காக. கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தி நின்றதுனால அவர்கள் இன்று வரை நிலைந்திருக்கிறார்கள். வேத புஸ்தகத்தில் அவர்களுடைய பேர் எழுதும் அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். யோபு எடுத்து பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் புலம்பி தள்ளுவான். எவ்வளவு புலம்ப முடியும் அவ்வளவு புலம்புறான். அவனுக்கு தெரியாது பிசாசு கேட்டதுனாலதான் இவ்வளவு சோதனை என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு வேதனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், உபத்திரவம் இருக்கும். என்னடா வாழ்க்கை என்று இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தாவீதுக்கு அருளின நிச்சய கிருபைகளை உனக்கும் கட்டளையிடுவா. நான் தாவீதுக்கு என்ன சொன்னேன் அதை செய்து முடித்தேன். உனக்கு என்ன சொன்னேன் அதை நான் செய்து முடிப்பேன். தரிசனத்தை யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஆனா அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணப்பட்டது? சொந்த சகோதரன் அழைக்கப்பட்டான், குழியிலே போடப்பட்டான், வெறுக்கப்பட்டான், போத்திபார் வீட்டுக்கு போனான். பாவம் செய்ய ஒரு சந்தர்ப்பம் வந்தது, செய்ய மாட்டேன்னு ஓடுனான். அது நிமித்தம் குற்றபலி உண்டானது. சிறைச்சாலைக்கு போனான். அங்கும் அவன் 2 பேருக்கு சாட்சி சொன்னான். 2 பேர்த்துக்கு அவங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை சொன்னான். அவருடைய தரிசனத்துக்கு விளக்கம் சொன்னான். அவர்களும் மறந்து போனார்கள், எல்லாம் மறந்து போனாங்க.
தேவன் நினைத்தருளும் ஒரு நாள் உண்டு. அந்த நாள் தாவீதுக்கு நிச்சய கிருபையுள்ள நாளாயிருக்கும். உங்களுக்கும் அதே போலதான். உங்களுக்கு எல்லாரும் தீமை செய்யறாங்க, எல்லாரும் துரோகம் செய்யறாங்க, உங்களால எழும்பி நிற்க முடியல, வாழ்க்கையில வாழ முடியல, ஓட முடியல, என்ன செய்ய எது செய்ய நொந்து நொறுங்கி ஐயோ தாங்க முடியலையே நீங்க நிற்கலாம். ஆண்டு நான் இருக்கிறேன், நான் இதுக்கு அருள் நினைச்சே கிருபையை நான் உனக்கு அருள் செய்யறேன்ப்பா, உன்னை வாழ வைப்பேன். உனக்கு விரோதமா எவ்வளவு பேர் எழுப்பட்டும் நான் உன்னை வாழ செய்வேன், உன்னை மழையில பண்ணுவேன் ஆண்டு சொல்லுகிறான். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவனே, எவ்வளவோ இழப்புகள் இல்லாமல் நாம் தேவனோட இசைந்து இருக்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய ஆறுதல் நமக்கு தெரியும். பரிசுத்தவான்களை எடுத்து பாருங்க, இழப்புகள் இல்லாத எந்த பரிசுத்தவான்களும் இல்லை. யாரை எடுத்தாலும் ஐயோ பாடா, நான் பட்ட பாடுகளை விவரித்து சொல்ல முடியாதுன்னு சொல்லுவார், இழப்புகளை விவரித்து சொல்ல முடியாதுன்னு சொல்லுவார். ஆனாலும் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்தார்னு சொன்னார். நான் தினமும் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், நான் உண்மை இல்லாதவனா இருந்தால் கூட நீர் உண்மையுள்ளவராக இருந்து உண்மை நீர் மறுதளிக்கவில்லை ஆண்டவனே, இதற்கு நான் எவ்விதம் பாத்திரமான அல்லன்னு சொல்லி ஆண்டவன் பாதிச்சு. நீங்களும் அப்படி இருங்க. நாம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பு தகப்பனை, கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன் ஆண்டவன். யார் யார் அந்த காணொலி வழியாக வேதனை மூன்று ஐயோ தாங்க முடியலையே, நம்பின மனிதர்கள் துரோகம் செய்கிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், இதற்கு ஒரு விமோச்சனமே இல்லையா என்று சொல்லி கண்ணீர் சிந்தலாம், வேதனைப்படலாம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் நல்ல தகப்பனுப்பா. தாவீதுக்கு அருளின நிச்சய கிருபைகளை எங்களுக்கும் அருள் செய்து எங்களை வாழ வைக்கிற தெய்வம்ப்பா. எங்களையும் வாழ வை, உம்முடைய நாம மகிமைக்கென்று எங்களை வாழ வையும். எங்களை காத்து கொண்டு வழிநடத்தும் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவஜனங்கள், ஒரு நாள் சோர்ந்து போகாது. இவ்வளவு இழப்புகள் வந்துட்டதே, இவ்வளோ பாடல் நான் நினைச்சு கூட பார்க்கலையே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தை கட்டாயம் நிறைவேற்றி மகிழ பண்ணுவார். சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். God bless you.